என்ன மாரி அப்ராட்ல உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் என்ன தெரியுமா? நம்ம ஊர் படங்கள்லாம் போயிட்டு தியேட்டர்ல போய் உட்காந்து பார்க்கறது தான். நான் அதையே வந்து இதுக்கப்புறம் நான் தியேட்டர் போய் மூவி பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஐ ஹேவ் ப்ராமிஸ்ட் மை செல்ஃப் ஃபார் சம் ரீசன். ஆனா, நான் வந்து இந்த ப்ராமிஸ பிரேக் பண்ணி ஒரு மூவி போய் பார்த்தேன். அது என்ன மூவினா காந்தாரா. ஓகே. இந்த ப்ராமிஸ பிரேக் பண்ணி பார்த்த அளவுக்கு இந்த மூவி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, அப்பா 1000 மடங்கு, லட்சம் மடங்கு ரொம்ப ஒர்த்து. இந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு இந்த மூவிக்கு. இந்த மூவி வந்து ஆக்சுவலி நான் வந்து பார்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அதான் சொன்னேன் இல்லையா? தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னது. சரி ஓகே போலாம் அப்படி சொல்லிட்டு, நாங்க லாஸ்ட் மினிட்லாம் டிக்கெட் புக் பண்ணோம். லைக் மூவி ரிலீஸ் ஆகி 3வது நாள் எடுத்த வீடியோ இது. இப்ப தான் நான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா என் டக்க பத்தி உங்களுக்கு தெரியும். இதான் என் டக்கு. ஸோ வந்து அந்த 3rd டே தான் நாங்க டிக்கெட் புக் பண்ணோம். பார்த்தா எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. அதுவும் எந்த டிக்கெட் எனக்கு கிடைச்சது அப்படின்னா, தியேட்டர்லேயே வந்து லாஸ்ட் டிக்கெட் ஒண்ணு லாஸ்ட் சீட் ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சீட்டு எனக்கு முன்னாடி யாருமே இல்ல. பிகாஸ் நான் வந்து வேல உட்காந்துருந்தேன். அந்த வே தான் நமக்கு முன்னாடி வே தான் இருக்கும். ஸோ இந்த சீட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் யுஏஇலேருந்து இந்த சீட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி அந்த சீட்ல உட்காந்தது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த படம் என்கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கு, இல்ல இந்த அன்வான்டட் இருக்குலாம் கேட்காதீங்க. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாரி எனக்கு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ருக்மணி இருக்காங்கல்ல, அவங்களோட ஜுவல்லரி அந்த அவங்களோட அந்த ஸ்டைலிங் ட்ரெஸ் எனக்கு அந்த ஏன்ஷியன்ட் ஸ்டைலிங் ட்ரெஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். லிட்டரலா இந்த மூவி பார்த்துட்டு வந்து 1 வீக்கா அந்த மூவி பத்தியே நினைச்சுட்டு பேசிட்டு இருந்தேன். அந்த பஞ்சுருளி சாமி அதெல்லாம் பத்திலாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அந்த அளவுக்கு நான் ஐ வாஸ் அடிக்டட் டூ திஸ் ஃபிலிம் அண்ட் ஸ்டோரி எல்லாத்தையும் கூட. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட இந்த ரிஷப் ஷெட்டியோட இன்டர்வியூ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்நேரம் நீங்க மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த மூவி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. பாய்.